ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது ஒவ்வொரு இந்தியனுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்திய குடிமக்களா இல்லையா அப்படிங்கிறதையே நிர்ணயிக்கிற ஒரு விஷயந்தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? ஸோ இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸில் யூனிட் 5 வருது. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் 6ஆவதுல 10ஆவதுல 12ஆவது இந்த 3 இதுலேயும் இருந்திருக்கும். ஓகேங்களா? பட் நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லும்போது நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டியும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இந்திய அரசியலமைப்பு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு படியாக அதை நம்ம என்னன்றது ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு வரலாற்று பின்னணி என்ன? ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு உருவான விதம் என்ன? ஓகேங்களா? இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, ஸோ மத்திய மாநில உறவுகள், கூட்டாட்சி அரசு, ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீதித்துறை பற்றி இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான வரலாற்று பின்னணியும் நம்ம அரசியலமைப்பு உருவான விதத்தை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? பாருங்கள், அரசியலமைப்பு அப்படின்னா என்ன? இந்திய அரசியலமைப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது அரசியலமைப்புனா ஃபஸ்ட் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இந்திய அரசியலமைப்புன்றது பார்த்திங்க அப்படின்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்போட முக்கிய 3 தூண். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில அடிப்படை கொள்கைகள், அடிப்படை விதிகள். ஏன்னா இதோட சிறப்பம்சமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அதிகாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குமியாத அளவுக்கு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இடத்துலையும் அந்த அதிகாரம் குவிஞ்சது அப்படின்னா அந்த இடம் என்ன ஆகும்? சர்வாதிகாரமாக மாறிடும். ஓகேங்களா? நம்ம நாடுன்றது ஒரு சர்வாதிகார நாடு கிடையாது, ஜனநாயக நாடு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ரெடி பண்ணவங்க யாரும் தெரியல இல்லைங்களா? நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இதை பார்த்து செதுக்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவரை இந்திய அரசியலமைப்பின் சிற்பின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிற சமூகத்திலே பாருங்கள். இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம ரெண்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டு ஓனர் என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஒரு ரூல்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? இந்த டைமுக்குள்ளே வரணும், இந்த இத்தனாம் தேதிக்குள்ளே நமக்கு இது வாடகை கட்டிடணும், அதை தாண்டி போகக்கூடாது, கரண்ட் பில்லு நீங்கள் தான் பே பண்ணணும், தண்ணி பில்லு நீங்கள் தான் பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த இடத்துக்கு நம்ம வாடகைக்கு குடி போகிறோம். ஓகேங்களா? ஸோ கரெக்டு தானே? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னாலும் அதே தான். இப்போ நம்ம நம்ம பசங்களை ஸ்கூலில் சேர்த்துறோம் அப்படின்னாலும் ஸ்கூல்லையும் ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ காலேஜ்னால ஒவ்வொரு இடத்துலையும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இருக்கிற சமூகத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கும். அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறதோ, இல்லை நம்ம நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதோ, இல்லை ஒரு இடத்துல நம்ம குடியேறதோ, ஸோ இது எல்லாமே அந்தந்த இடத்துல அவங்க போடுற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்படுறோம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இடத்துலையும் இது சுதந்திர நாடு, அதனால் என் விருப்பத்துக்கு தான் இருப்பேன்ட்டு நம்ம எந்த ஒரு இடத்துலையும் நம்ம சொல்கிறது கிடையாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா சொன்னீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல நம்மளால் அடாப்ட் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு சின்ன சமூகத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இந்திய நாட்டுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது ஒரு சில அடிப்படை சட்டத்திட்டங்கள், விதிகள், கொள்கைகள் அப்படின்ற விஷயத்தை நிர்ணயிச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய மக்களாகிய நம்ம வாழ விரும்புகிற வகையில். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரமாக நம்ம விருப்பப்படுற மதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எந்த ஒரு இது சமதர்மத்தோட சகோதரத்தோட வாழணுமோ அதுக்குண்டான விஷயங்களை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்புன்றது ஒவ்வொரு மக்களாட்சி பெற்ற நாட்டுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம். ஓகேங்களா? எந்த ஒரு ஜனநாயக நாடுமே அரசியலமைப்பு சட்டம் இல்லாமல் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டன்றது ஒவ்வொரு நாட்டுக்குமே முக்கியமானது. இப்போ அரசியலமைப்பு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதாவது ஒரு குடிமகனுக்கு உண்டான அடிப்படை உரிமைகள் என்ன, அடிப்படை கடமைகள் என்னன்றதையும் சொல்லியிருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறைக்கு உண்டான விஷயங்களையும் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நீதித்துறைக்கு வகுத்த விதிகள், கொள்கைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம், சட்டமன்றத்துக்கு உண்டான விதிகள், அதாவது நிர்வாக சம்பந்தமான விதிகள், கொள்கைகள் வகுத்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் இருக்குது, கூட்டாட்சி இது நம்மளோட இந்திய அரசாங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி அரசாங்க தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வரையறுத்து கொடுத்தது எது? நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா? ஸோ அதோட முக்கிய 3 தூண்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ்,
ஜுடிஷியரி. ஓகேங்களா, இந்த 3 விஷயம் தான். ஓகேங்களா. ஸோ இந்த அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, நீதித்துறை, சட்டமன்றம், பாராளுமன்றம், மத்திய மாநில உறவு, கூட்டாட்சி அமைப்பு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி வந்து அந்த உருவான வரலாற்று பின்னணியும் உருவான விதத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த வருஷம் எல்லாமே வந்து முக்கியமான வருடங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வரலாற்று பின்னணியை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷங்கள்லாம் ரொம்பவே முக்கியமான வருடங்கள். இந்த ஒவ்வொரு வருடத்துலையுமே ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அது நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 1929 இந்த 1929 என்ன நடந்துச்சு? லாகூர் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து முழு சுயராஜ்யம், பூர்ண சுயராஜ்யம். ஓகேங்களா. அதுக்கான முழக்கம் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பித்தது, இந்த லாகூர் மாநாட்டில். ஓகேங்களா. ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்க? 1930 ஜனவரி 26. ஓகேங்களா. இதை என்ன பண்ணாங்க? முழு சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க. ஓகேங்களா. ஸோ லாகூர் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் முழக்கம் வந்து வலுப்பெற்றுச்சு. ஸோ 1930 ஜனவரி 26 நம்ம முழு சுதந்திர நாளை கொண்டாடணும். ஓகேங்களா. ஸோ நமக்கு சுதந்திரம் கிடைக்கல, நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு கிடைச்ச மாதிரி வந்து அந்த கற்பனைகள் வளரும் போது தான் நமக்கு அதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்ற உற்சாகமும் உத்வேகமும் கிடைக்குது இல்லைங்களா. அது மாதிரி தான் வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கிடைச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்கான வேலைகளில் ஈடுபடும் போது தான் எந்த அளவுக்கு அந்த சுதந்திரன்றது நமக்கு கிடைக்கும், முன்னாடியே கிடைக்குன்ற அதோட செயல்பாடு தான் இது. ஓகேங்களா. ஸோ 1930 ஜனவரி 26 நமக்கு சுதந்திரம் கிடைக்கல, பட் கிடைச்சதா வந்து நம்ம கொண்டாடணும். ஓகேங்களா. முழு சுதந்திரம் கிடைத்ததாக கொண்டாடப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 1934 இந்த 1934ன்றது ரொம்பவே முக்கியமான வருஷம். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகேங்களா. ரொம்பவே முக்கியமான கொஷின். இந்த 1934 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்என் ராய் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்குன்ட்டு, அதாவது இந்தியாவுக்கு அப்படின்ட்டு ஒரு இந்திய அரசியலமைப்பு வேணும், ஸோ அதுக்காக நாங்கள் எங்களுக்காக ஒரு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை அமைச்சிக்கிறோம், அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு முதல்ல கேட்டவர் இந்த எம்என் ராய் தான். இவர் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர். ஓகேங்களா. கம்யூனிஸ்டோட மூத்த தலைவர் இவர் தான். ஓகேங்களா. ஓகே. ஸோ இவர் கேட்டோன்னே வந்து நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. 1935 இந்த வருடத்தில் வந்து அடுத்த டிமாண்ட், அடுத்த ரெக்வஸ்ட் நம்ம சைட்லேருந்து போகுது. யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அடுத்த ரெக்வஸ்ட்டு பிரிட்டிஷ்க்கு வைக்கிறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறாங்க. எங்களுக்கான இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு எங்களுக்கு நிர்ணய சபை அமைக்கணும், அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்பையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு சுதந்திரமே கொடுக்கல, நீங்கள் நிர்ணய சபை அமைக்கிறதுக்கு எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வரீங்க அப்படின்ற காரணம் தான். ஓகேங்களா. ஸோ அதையும் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ பின்னாடி இருக்குது, இப்போ நம்ம கேட்டு அவங்க ரெஃப்யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரு காலம் வரும். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலன்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து அவங்களே திருப்பி நம்மக்கிட்ட வருவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1938. இந்த 1938 வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள், நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை அதே ரெக்வஸ்ட்டை கொண்டு போய் வைக்கிறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு நிர்ணய சபை வேணும், அது நாங்கள் அமைச்சிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. பட் அவர் இன்னொரு அடிஷ்னல் ஃபேக்டோட போகிறார். என்ன அப்படின்னா, அந்த நிர்ணய சபை நாங்கள் எப்படி அமைப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நாங்கள் இந்த நிர்ணய சபைக்கு உண்டான உறுப்பினர்களை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ அதையும் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, முடியாது போங்க அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த 1940. ஓகேங்களா. ஸோ இந்த வருடம் என்னாச்சு அப்படின்னா
யூட்டன் அடிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஆகஸ்ட் ஆஃபர்ன்ற விஷயத்தை வந்து நமக்கு கொடுத்தாங்க. ஆகஸ்ட் சலுகை, ஓகேங்களா, ஆகஸ்ட் சலுகைன்ற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தாங்க. என்ன அந்த சலுகையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துகிட்டு இருந்தது, இரண்டாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்தது. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுச்சு, இந்தியாவோட சப்போர்ட் வந்து அந்த போரில் தேவைப்படுச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பங்கெடுத்துக்கணும், அந்த இரண்டாம் உலகப் போரில் நம்மளை பங்கெடுத்துக்க வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு நரித்தந்திரம்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஆகஸ்ட் ஆஃபர்ன்ற அடிப்படையில் வந்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஓகேங்களா, அதாவது இந்த வணிக இது இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை அதிகாரத்தை வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்த ஆஃபர்ஸ் இதெல்லாம் வணிக விற்பனையில் வந்து அவங்களுடைய இந்தியர்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தி கொடுக்குறோம். இது வந்து பூர்ண இது கிடையாது. ஓகேங்களா. உடனே முழு சுதந்திரம் அப்படின்றத அவங்க ஆஃபர் பண்ணலை. ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த இது முடிஞ்சோன்னு, அதாவது அந்த இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான முழு சுயராஜ்யத்தை அமைக்கிறதுக்கு நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதாவது பின்னால் அவங்க செய்வாங்களாமா, அதை நம்ம முன்னாடி நம்பணுமாம்மா. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து ஆகஸ்ட் சலுகையில் அவங்க நமக்கு கொடுத்தாங்க. ஸோ நம்ம இந்திய தலைவர்களாகட்டும் முஸ்லீம் லீக் தலைவர்களாகட்டும் என்ன சொன்னாங்க, இல்லை இது எங்களுக்கு வேணாம், இந்த ஆஃபரை நாங்கள் ரெஃப்யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ஆஃபரை நம்மக்கிட்ட கொண்டு வந்து நம்ம அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. வேணாம், இது எங்களுக்கு ஒத்து வராது, இது இந்த உங்களுடைய பேச்சை வந்து எங்களால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெஃப்யூஸ் பண்ண விஷயம். ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்த ஆஃபர்ன்றது இதுதான். ஓகேங்களா. உங்களுக்கு தற்காலிக அதாவது வந்து சபை அமைக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையில், அதாவது வந்து அந்த வணிகத்தில் வந்து நமக்கு அதிகாரத்தை சேர்த்து கொடுக்கறது விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு ஆகஸ்ட் ஆஃபரில் கொடுத்தாங்க. பட் அது நமக்கு ஏற்புடையதாக இல்லைன்றதுனால நம்ம ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1940 ஆகஸ்ட் ஆஃபர். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1942. இந்த 1942 வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் திருப்பி நம்மகிட்ட வருது. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்திலையும் வந்து இரண்டாம் உலகப் போர் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 1945. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது எல்லாமே எந்த காலகட்டம், எல்லாமே அந்த இரண்டாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டம். ஓகேங்களா. அப்போ தான் வந்து அவங்க நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுடைய தேவை அவங்களுக்கு இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து அந்த டைமில் வந்து நம்மளை ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்காக அனுப்பப்பட்ட குழு தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன சொல்லுச்சு, அதே விஷயம்தான். ஆகஸ்ட் ஆஃபரில் நமக்கு என்ன வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்களோ அதே விஷயங்கள் தான் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு சொன்னாங்க. அதாவது போருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கான முழு சுயாட்சி வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பை வந்து அமைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடையும் நம்ம செய்யலாம். ஓகேங்களா. ஸோ மத்திய மாநில உறவுகள் பற்றியும் அதுக்குண்டான பாதுகாப்பு விஷயங்கள் பற்றியும் நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா போருக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செஞ்சு தரோம். ஓகேங்களா. இதுக்கெல்லாமே வந்து நாங்கள் ஒத்துக்கணும் அப்படின்ட்டு போருக்கு அப்புறம். ஓகேங்களா. ஸோ போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு சொன்னாங்க. நம்ம இந்திய தலைவர்களாகட்டும் முஸ்லீம் லீக் தலைவர்களாகட்டும் இந்த ஆஃபரையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்ம கேட்டுட்ருக்கிறது உடனடி சுதந்திரம். ஓகேங்களா. முழு சுதந்திரம் இப்போயே வேணும்னு நம்ம கேட்டுட்ருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அந்த இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து காந்தி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேட்டட் செக் ஆன கேஷ் பேங்க் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அதாவது வந்து பின் தேதியிட்ட காசோலை. ஓகேங்களா. வங்கியே திவாலாகிட்டு இருக்கிற வங்கிக்கு நீங்கள் வந்து பின்னால் தேதி போட்டு எங்களுக்கு செக்கை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அதாவது தேவைங்கும் போது நீங்கள் காலை பிடிப்பீங்க, தேவை முடிஞ்சோடனே எங்கள் கழுத்தை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது தான் அதுக்குண்டான மீனிங். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தேவை இருக்குது, அதனால் வந்து இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் கூறி இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருங்க, பின்னாடி செஞ்சு தரோம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உங்களை நாங்கள் நம்ப முடியும், உங்களுடைய தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும், கரெக்டு தானே. ஸோ இத்தனை வருஷம் நம்மளை வந்து அடிமையாக வச்சுட்டு இருந்தவங்க இந்த ஒரு வார்த்தையை நம்ம எப்படி நம்ப முடியும், அவங்களுடைய தேவை தீர்ந்ததுக்கப்புறம் எப்படி வேணால் திரும்பி விழுகலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த வார்த்தையை நம்பாமல் நம்ம இந்திய தலைவர்களாகட்டும் முஸ்லீம் லீக் தலைவர்களாகட்டும் இந்த ஆஃபரை வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து காந்தியடிகள் சொன்ன வார்த்தைன்றது ரொம்பவே முக்கியமான வார்த்தை. ஓகேங்களா. போஸ்ட் டேட்டட் செக். ஓகேங்களா. காந்தி சொன்ன வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பின் தேதியிட்ட காசோலை.
ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1946. ஓகேங்களா. இது ரொம்பவே முக்கியமான வருஷம். ஓகேங்களா. இது எல்லாமே முக்கியமான வருடங்கள். அதில் வந்து இந்த 1946 அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான வருஷம். இந்த வருஷத்தில் வந்து நமக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து, அதாவது பிரிட்டிஷ் அப்போ வந்து அந்த கவர்மெண்ட்டில் வந்து பிரதமராக இருந்தவர் அட்லி. ஓகேங்களா. அட்லின்ற அந்த பிரைம் மினிஸ்டர் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா, தலைமையில்னா அவர் அனுப்பி ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. ஓகேங்களா. அது அந்த குழுவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கேபினட் தூதுக்குழு, கேபினட் மிஷன், இல்லைன்னா அமைச்சரவை தூதுக்குழு, எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு வரலாற்று நிகழ்வு இருக்குது. ஓகேங்களா. அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்து நம்ம ரெஃப்யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. நம்ம கேட்குறது முழு சுதந்திரம் இப்போவே கேட்குறோம். ஆனால் இந்த மாதிரி வந்து அவங்க தேவையில்லாத ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருந்ததுனால வந்து இவங்க இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 24, 1942. ஓகேங்களா. ஸோ இந்த பிரச்சனையினால் வந்து தான் நமக்கு அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஓகேங்களா, அது ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 1942 ஆகஸ்ட்டில். ஓகேங்களா. ஆகஸ்ட் 8 வந்து அந்த இயக்கம் ஆரம்பிச்சது. அதுக்கான அடிநாதன்றது இந்த இது தான். ஓகேங்களா. கிரிப்ஸ் தூதுக்குழு கொடுத்த இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூ பேஸில் தான் வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இந்த கேபினட் மிஷன் குழு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 3 பேர் கொண்ட குழுவை அமைச்சாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்லி, ஓகேங்களா, பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர், அப்போ இருந்த பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் அட்லி வந்து இந்த 3 பேர் கொண்ட குழு வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸோடு வராங்க. என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உண்டான நிர்ணய சபை அமைக்கிறதுக்கு நாங்கள் பர்மிஷன் தரோம், பட் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நிர்ணய சபையில் ஓகேங்களா விகிதாச்சார அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அது என்ன விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு, ஓகேங்களா, 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆள். இப்போ நமக்கு எலெக்ஷன் இருக்குதுங்களா, ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ அப்படின்றோம். அந்த தொகுதி ஃபுல்லாக எத்தனை மக்கள் தொகை இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த அத்தனை மக்கள் தொகைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதிக்கு ஒரே பிரதிநிதி தான், அவர் தான் எம்எல்ஏ. இதுவே எம்பியாக இருக்கட்டும் அதே ஃபார்மேஷன்லாம் அது இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இருந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 10 லட்சம் பிரதிநிதிகள், 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி, 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதின்ற அடிப்படையில் வந்து நீங்கள் உறுப்பினர்களை, அதாவது நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும். ஓகே, நம்மளுங்க சரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாகாணங்கள் உண்டான பிரதிநிதிகள், சுதேச அரசுகளின் பிரதிநிதிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலுசிஸ்தான், அதாவது இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கிற மாநிலம். ஓகேங்களா. அப்போ ஒன்றிய இந்தியாவில் வந்து பாகிஸ்தானும் ஒரு பகுதி, ஒன்றிணைந்த இந்தியாவில் பலுசிஸ்தானும் ஒரு பகுதி. ஓகேங்களா. ஸோ பலுசிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாரும் சேர்ந்து வரணும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிர்ணய சபையில் 389 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது பின்னாடி பார்க்கலாம், எந்தெந்த இதுலேருந்து எத்தனை பேருன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க கொடுத்த கண்டிஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். 10 லட்சம் பேர்த்துக்கு ஒரு பிரதிநிதி. அது தேர்ந்தெடுக்கிற முறை வந்து பார்த்திங்கன்னா நேரடி தேர்தலாக இருக்கக்கூடாது, மறைமுக தேர்தலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நேரடி தேர்தல்னால் என்ன, நம்ம வந்து இப்போ நம்ம ஓட்டு போடுறோம் இல்லைங்களா. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு போட்டு வந்திருப்போம். என்ன, நமக்கு பிடிச்ச கேண்டிடேட்டை அந்த இதிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். ஓகேங்களா. ஸோ இது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நம்ம செஞ்சுருப்போம். பட் இந்த மறைமுக தேர்வு அப்படின்றது நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறதில்ல. அப்போ இருந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறதில்ல. ஓகேங்களா. மாகாண உறுப்பினர் இருப்பாங்க இல்லைங்களா, இந்த மாகாண உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து இந்த நிர்ணய சபைக்கு உண்டான உறுப்பினர்களை அனுப்புகிற மாதிரி அந்த கண்டிஷன். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதம் மட்டுமே கிடையாது, அதாவது முஸ்லீம், சீக்கியர்கள் மற்றும் பொது, ஓகேங்களா, ஜென்ரல். ஓகேங்களா. அப்போ வந்து இந்த இந்துக்கள், கிறிஸ்டின்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற ஜெராஸ்ட்ரியம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து எல்லா மதத்தினரும் அந்த விகிதாச்சார அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்னா முழுக்க வந்து அது ஒரு மதத்தை சார்ந்தவங்களாக மட்டுமே இருந்துடக்கூடாதுன்ற அடிப்படையில் எல்லா மதத்தவரும் அந்த நிர்ணய சபையில் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த விகிதாச்சார அடிப்படை வந்து மதவாரியாகவும் வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முஸ்லீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முஸ்லீம்ஸோட மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான பிரதிநிதிகளை அவங்க அனுப்பணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இது இருந்துச்சு. ஓகேங்களா. இது மறைமுக வாக்கு. ஓகேங்களா. மறைமுக தேர்தல். ஓகேங்களா. மறைமுக தேர்தல் அடிப்படையில் நடந்துச்சு. ஒற்றை மாற்று வாக்குமுறை. ஓகேங்களா. எந்த பேஸில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை மாற்று வாக்குமுறை.
ஒற்றை மாற்று வாக்குமுறை. இந்த ஒற்றை மாற்று வாக்குமுறை அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கிங் லிஸ்ட் மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு 5 கேண்டிடேட் இருக்கார் அப்படின்னா நீங்கள் அதை ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட் இவர், செகண்ட் இவர், தேர்ட் இவர் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிர்ணய சபைக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பேஸில் தான் வந்து நமக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 389 உறுப்பினர்கள். ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா சுதேச அரசு இருக்கு இல்லைங்களா, நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது மறைமுக தேர்தல், இந்த ஒற்றை மாற்று வாக்குமுறை, இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தான். இதுவே சுதேச அரசுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களா வந்து ஆளுங்களை செலக்ட் பண்ணி அனுப்பலாம். ஓகேங்களா. அவங்களுடைய பிரதிநிதிகளை வந்து இந்த மாதிரி எந்த ஒரு தேர்தல் முறையும் இல்லாமல் அவங்களா வந்து அவங்க விருப்பப்பட்ட ஆளுங்களை வந்து பிரதிநிதிகளாக வந்து நிர்ணய சபைக்கு அனுப்பலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் பேசிஸில் தான் வந்து நமக்கு இந்த கேபினெட் மிஷன் குழு வந்து நமக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம இந்திய தலைவர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் தலைவர்களும் வந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த 389 உறுப்பினர்கள் வந்து நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நிர்ணய சபைக்கு அனுப்பப்பட்டாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு, இந்த 389 பேரை வந்து செலக்ட் பண்ணுற எலெக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1946 ஜூன் டு ஆகஸ்ட். ஓகேங்களா. ஜூன் டு ஆகஸ்ட் அந்த காலகட்டத்தில் வந்து இதுக்கான தேர்தல் நடத்தப்பட்டு உறுப்பினர்கள் நிர்ணய சபைக்கு அனுப்புனாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம் என்னங்க, நமக்கு நிர்ணய சபை இது பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இவங்க அந்த 3 பேருமே வந்து நமக்கு இங்கேயே பர்மிஷன் கொடுத்துட்டு போகல. அதாவது வந்து இங்கே சொல்ல மறந்துட்டேன், இந்த கேபினெட் மிஷன் குழுவில் இருந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவிலேருந்து, அதாவது இந்த கிரிப்ஸ் இருக்கார் இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தலைமையிலேயே வந்து இந்த 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வந்துச்சு. ஓகேங்களா. ஆனால் அந்த கேபினெட் மிஷன் குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்ஸும் ஒரு ஆளாக வந்தார். 3 பேர் கொண்ட குழு வந்தாங்க. ஓகேங்களா. 3 பேர் கொண்ட குழுவில் வந்து கிரிப்ஸும் ஒரு ஆள், இன்னொரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா ஜேவி அலெக்சாண்டர். ஓகேங்களா. ஜேவி அலெக்சாண்டர்ன்றது ஒருத்தர், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா பேத்திக் லாரன்ஸ் அவர் பேர். ஓகேங்களா. மொத்தம் 3 பேர். ஓகேங்களா. ஸோ இந்த 3 பேர் தான் வந்து இந்த கேபினெட் மிஷன் குழுவிலேருந்து நமக்கு வந்தது. இவங்க வந்து இந்த இதெல்லாம் பேசிட்டு அவங்க கண்டிஷன்ஸ்லாம் சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் அவங்களுடைய பரிந்துரையை சொன்னாங்க. ஓகேங்களா. அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கிறதுக்கு உண்டான பர்மிஷன் நமக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம 1946 டிசம்பர் 9 நம்ம நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதன் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடந்து கொண்டு இருக்கும் போதே, ஓகேங்களா, ஸோ நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு சுதந்திர நாள் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா. ஸோ நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்றது தெரியும். பட் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன நிகழ்வு வந்து சின்ன நிகழ்வு இல்லை, மிகப்பெரிய நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிர்ணய சபையிலையும் ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கும் அது காரணமாக இருந்துச்சு. ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜூன் 3. ஓகேங்களா. இந்த ஜூன் 3 வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன். ஓகேங்களா. இது வந்து ஜூன் 3 பிளான்னு சொல்லுவாங்களா, மவுண்ட் பேட்டன் அவருடைய ஜூன் 3 பிளான். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஜூன் 3 பிளானில் அவர் என்ன விஷயங்கள் சொன்னார் அப்படின்றத நம்ம நிர்ணய சபை உண்டான விஷயம் பார்க்கும்போதே வந்து அது கூடவே சேர்த்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வரலாற்று பின்னணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அது அமைக்கிறதுக்கு உண்டான வரலாற்று பின்னணின்றது இதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த வருடங்களெல்லாம் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிண்ட் எடுக்கிறதுனா கூட ஹிண்ட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வரலாற்று பின்னணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து என்னென்ன குழுக்கள் இருந்தது, அங்கே என்ன வேலை செஞ்சாங்க, எப்போ நமக்கு வந்து அந்த அரசியலமைப்பு புத்தகம் ரெடியாச்சு, எப்போ வந்து அதை நம்ம வெளியிட்டோம், பயன்பாட்டுக்கு வந்துச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்தது இந்த இந்திய அரசியலமைப்பு உருவான விதத்தில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நமக்கு தெரியும் முன்னாடி அந்த எலெக்ஷன் நடந்து மொத்தம் 389 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. அந்த 389 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா. மாகாண பிரதிநிதிகள், மாகாணத்தின் பிரதிநிதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா 292 பேர். ஓகேங்களா.
ஸோ சுதேச அரசுகளின் பிரதிநிதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா, சுதேச அரசுனா யாருன்னு தெரியும் இல்லைங்களா? இப்போ திருவாங்கூர் சமஸ்தானம், அப்போ ஹைதராபாத் நிசாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சுதேச அரசுகளின் அவங்க பிரதிநிதியாக வந்து பார்த்திங்கன்னா 93 பேரை அனுப்புனாங்க இந்த நிர்ணய சபைக்கு. சுதேச அரசு பிரதிநிதிகள் 93. பலுசிஸ்தான் சார்பில் ஒரு ஆள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாகாண ஆணையர்கள், ஓகேங்களா? மாகாண ஆணையர், முதன்மை ஆணையர்கள். இவங்க சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர், ஓகேங்களா? ஸோ இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 + 3 இருக்கு இல்லைங்களா? இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட இராணுவ ஆட்சியில் இருந்த பகுதிகள், ஓகேங்களா? இந்த 4 பகுதியில் இருந்து 4 மெம்பர்ஸை வந்து இந்த நிர்ணய சபையில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம், ஓகேங்களா? ஸோ இது யாருமே வந்து பிரிட்டிஷ் ஆளுங்க கிடையாது. அவங்க இராணுவ ஆட்சி பகுதியில் இருந்த முஸ்லீம் லீக் அமைப்பை சேர்ந்தவர்களும் மற்ற மாகாண முதன்மை ஆணையர்களும் தான், ஓகேங்களா? ஸோ மொத்தமாக எவ்வளோ அது 5 6 9 9 18 1 389, ஓகேங்களா? வந்துருச்சு. அந்த 389 பிரதிநிதிகள் தான் வந்து உறுப்பினர்கள் தான் வந்து நிர்ணய சபையில் உட்காந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து சீட்டு பார்த்தீங்கன்னா 543 சீட்டு, மொத்தம் 545 சீட்டு. அதில் 543 சீட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பேலன்ஸ் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்து அனுப்புகிற அந்த ஆங்கிலோ இந்தியர்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய நிர்ணய சபையில் 389 பேர் இருந்தாங்க, ஓகேங்களா? இந்த 292 பேர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த 292 பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அதை சார்ந்தவங்க 208 பேர் இருந்தாங்க, ஓகேங்களா? முஸ்லீம் லீக், அகில இந்திய முஸ்லீம் லீக் இதை சேர்ந்தவங்க, இந்த கட்சியை சேர்ந்தவங்க 73 பேர் இருந்தாங்க, ஓகேங்களா? மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 பேர் இருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இதை கூட்டினீங்கனாலும் அந்த 292 வந்துடும், ஓகேங்களா? 8 3 11 11 1 12 1 8 8 1 9 இந்த 2, ஓகேங்களா? ஸோ இது எப்படி கேட்டாலும் வந்து நீங்கள் எழுதணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, ஓகே. ஸோ இந்த 389 பேரில் வந்து மொத்தம் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க, ஓகேங்களா? 15 பெண் உறுப்பினர்களில் முக்கியமான உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான உறுப்பினர்கள், ஓகேங்களா? இந்த நிர்ணய சபையில் இருந்தால் முக்கியமான பெண் உறுப்பினர்கள், ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணி நிர்ணய சபைக்கு அனுப்பியாச்சு, ஓகேங்களா? முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 9 1946 அன்னைக்கு இந்த முதல் கூட்டம் நடைபெற்றுச்சு. எங்கே? நாடாளுமன்ற மைய சட்டமன்றத்தில், ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய முதல்ல கடைசி வரைக்கும் நிர்ணய சபை நடந்த இடம் அதுதான். முதல் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 9 1946 அன்னைக்கு முதல் கூட்டத்தொடர் நடந்துச்சு, ஓகேங்களா? ஓகே. ஸோ மொத்தம் எத்தனை அமர்வுகளாக இந்த வந்து இந்திய அரசியல் இது வந்து நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11 கூட்டத்தொடர், ஓகேங்களா? 11 கூட்டம், மொத்தம் 12 கூட்டத்தொடர். இதில் 11 கூட்டத்தொடர் வந்து இந்த அரசியலமைப்பு அமைக்கிற விதமாக வந்து விவாதங்கள் நடத்தப்பட்டு அந்த விஷயங்கள் நடந்துச்சு, ஓகேங்களா? இந்த 12வது அமர்வு அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வந்து ரெடி பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? முடிஞ்சு அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கான அமர்வு தான் வந்து அந்த 12வது அமர்வு. அதோட அந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த டிசம்பர் 9 1946 வந்து முதல் கூட்டம் கூடியாச்சு. ஸோ ஒரு கூட்டத்துக்கு வந்து எப்பயுமே ஒரு தலைவர் வேணும், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு அடிப்படையில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரெஞ்சு நடைமுறையை பயன்படுத்தி ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தோம், ஓகேங்களா? அந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு ஒரு தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுத்தாங்க. என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி? ஃப்ரெஞ்சு நடைமுறையை பயன்படுத்தி. அது என்ன ஃப்ரெஞ்சு நடைமுறை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்கு நம்ம வந்து ஒரு நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அந்த தற்காலிக தலைவரை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த கூட்டத்திலே இருக்கிற உறுப்பினர்கள், மொத்த உறுப்பினர்களில் அவர் தான் மூத்த உறுப்பினராக இருக்கணும், ஓகேங்களா? ஓல்டஸ்ட்
மெம்பராக இருக்கணும். ஓகேங்களா, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம அந்த தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கணும். அந்த தற்காலிக தலைவர் தான் வந்து நிரந்தர தலைவருக்கான தேர்தலை நடத்தி அந்த நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் அந்த வேலையில் உட்கார வச்சுட்டு அவர் எந்திரிச்சிடணும். ஓகேங்களா, ஸோ அப்படி தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தொடருக்கு நியமிக்கப்பட்டவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா, இவர் தான் வந்து நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் தற்காலிக தலைவர். ஓகேங்களா, தற்காலிக தலைவர். ஸோ ஓகே, எதனால் இவரை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் தான் அந்த கேம்பெயின்லேயே இருந்த ஓல்டஸ்ட் மெம்பர் இவர் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து அவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 74 வயது. ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது, பட் ஜஸ்ட் கேட்டுங்க. ஓகேங்களா, அவருடைய வயது வந்து 74 வயது. அவர் அந்த தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் போது. ஓகேங்களா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1890 காலகட்டங்களில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தை வழக்கறிஞராக பணியாற்றி இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸில் வந்து உறுப்பினராக இருந்திருக்காரு. அதே கட்சியில் செயலாளராகவும் பணியாற்றியிருக்காரு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மாகாண சட்டமன்றங்களில் உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்ற அடிப்படையிலையும் ஓல்டஸ்ட் மெம்பர், ஓகேங்களா, மூத்த உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையிலையும் அவரை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. இந்த முறைக்கு பேர் தான் வந்து பிரெஞ்சு நடைமுறை. ஓகேங்களா, ஸோ இந்த பேஸில் தான் அவரை வந்து தற்காலிக தலைவராக வந்து தேர்ந்தெடுத்தது. ஓகேங்களா, ஓகே. ஸோ தற்காலிக தலைவருடைய இது என்ன வேலை என்ன, அடுத்து வந்து நிரந்தர தலைவரை சூஸ் பண்ணுறதுக்குண்டான வேலைகள், அந்த இனிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவர் வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தால் தான் அந்த தலைவர் மூலமாக அங்கே நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக நடக்கும். ஓகேங்களா, பட் அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில இனிஷியல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணால் தான் அந்த தேர்தலை நடத்த முடியும். நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்குண்டான தேர்தலில் வந்து இவர் செய்கிற வேலை தான். யார்? தற்காலிக தலைவர் செய்கிற வேலை தான். ஓகேங்களா, ஸோ அப்படி தான் வந்து 1946 டிசம்பர் 9 இவர் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர், இது வந்து பார்த்திங்கன்னா அமர்வு 1. ஓகேங்களா, 1வது அமர்வு, 2வது அமர்வு, 5வது அமர்வு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12வது அமர்வு. ஓகேங்களா, 12, 11 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அமர்வு. இந்த அமர்வுகள்லாம் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த அமர்வுலாம் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 11, 1946. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தேர்தலை நடத்தி நிரந்தர தலைவராக வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத், ஓகேங்களா, ஸோ நிரந்தர தலைவராக வந்து யார் தேர்ந்தெடுக்கப்பட்டால், தேர்தல் நடத்தி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். துணைத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா HC முகர்ஜி அவர்கள் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கும்போதே வந்து சச்சிதானந்த சின்ஹா அவர் வந்து இறந்துட்டார்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, 10வது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து சச்சிதானந்த சின்ஹா இறந்துட்டார். அதை தொடர்ந்து வந்து தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு போட்டிருப்பாங்க. அது கிடையாது. ஆக்சுவலாக வந்து சச்சிதானந்த சின்ஹா வந்து இந்த முறையில் தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா, அவர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1954 தான் அவர் இறந்தார். அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவர் இறந்தது. ஓகேங்களா, ஸோ புக்கில் அந்த மாதிரி உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ HC முகர்ஜி, இன்னொரு ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா VT கிருஷ்ணமாச்சாரி. ஸோ
வி.டி. கிருஷ்ணமாச்சாரியும் H.C. முகர்ஜியும் தான் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதில் H.C. முகர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 11 அன்னைக்கு ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா H.C. முகர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா. ஆனால் வந்து கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் வந்து துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1948 ஜூலை 22. ஓகேங்களா. ஸோ இவர் துணைத் தலைவர் தான், ஆனால் வந்து இவரை தேர்ந்தெடுத்தது இந்த நாளில் கிடையாது. ஓகேங்களா. இவர் துணைத் தலைவராக வந்தது பார்த்தீங்கன்னா 1948 ஜூலை 22. ஓகேங்களா. ஸோ இந்த நாளில் தான் வந்து வி.டி. கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா. நல்ல இனிஷியல் ஞாபகம் வச்சுங்க. வி.டி. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்ற ஒரு நிர்ணய சபையின் துணைத் தலைவர். ஓகேங்களா. இன்னொரு கிருஷ்ணமாச்சாரி அவரும் வருவார். அவர் டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, அவர் டிராஃப்டிங் கமிட்டியில் இருப்பார். ஓகேங்களா. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டுமே இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டோனில் தான் ஒலிக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா. இவர் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, அவர் டி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா. சாரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1948 ஜூலை 19. ஓகேங்களா. 1948 ஜூலை 19 வி.டி. கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பட் துணைத் தலைவர்கள்னாவே ரெண்டே பேர் தான், H.C. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா. ஓகே. ஸோ இருங்க, அடிச்சுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து தலைவர் துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுத்தாச்சு. ஓகேங்களா. சபை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. டிசம்பர் 11 சபை அதுக்குண்டான வேலையில் செய்யறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்களா. அப்போ அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த நிர்ணய சபையில் எல்லா உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 389 உறுப்பினர்களும் வந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. அதில் யார் பங்கு பெறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகில இந்திய முஸ்லீம் லீக்கோட பிரதிநிதிகள் வந்து பங்கு பெறலை. அந்த கூட்டத்தில் வந்து அந்த சபையில் வந்து பங்கு பெறலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனிநாடு, அதாவது பாகிஸ்தான்ற தனிநாடு வேணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து முழக்கத்தில் வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான வேலைகள் அவங்க இருந்ததுனால வந்து இந்த கூட்டத்தில் அவங்க வந்து பங்கு பெறலை. ஆக்சுவலாக புறக்கணிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வேணுன்ற நாடை கேட்டுட்டு இருந்ததுனால இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ அதை தவிர்த்து பேலன்ஸ் இருந்த ஆளுங்களை வச்சு தான் அந்த முதல் நாள் கூட்டம் வந்து நடந்தது. ஓகேங்களா. ஸோ அன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான குழுக்கள் வந்து பல குழுக்களும் கிளைக்குழுக்களும், அதாவது முக்கிய குழுக்களும் துணைக்குழுக்களும் வந்து அமைச்சாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அமைச்சதில் மொத்தம் 22 குழு அமைச்சாங்க. ஓகேங்களா. இந்த குழுக்கள் ஒன்றொன்றும் அவங்களுக்கு உண்டான வேலையை வந்து செய்கிற மாதிரி, அதாவது மத்திய மாநில இது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்தானங்களுடனான உறவு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரைவு குழு வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1948 ஆகஸ்ட்டில் தான். ஓகேங்களா. ஸோ அந்த டைம்லேயே வந்து அந்த முதல் கூட்டத்தொடர்லேயே வந்து வரைவு குழு இது பண்ணலை. ஓகேங்களா, ஆரம்பிக்கலை. ஓகேங்களா. ஸோ மற்ற குழுக்கள் வந்து அதுக்குண்டான வேலைகளில் வந்து அவங்களுக்குண்டான ஒர்க்கை வந்து அலாட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 22 குழுக்களில் 13 குழுக்கள், மொத்தம் 22 குழுக்கள். ஓகேங்களா. மொத்தம் 22 குழுக்களில் 13 முக்கிய குழுக்கள் இருக்குது. அந்த முக்கிய குழுக்கள் என்னென்ன அப்படின்றது பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த முக்கிய குழுக்கள் என்னென்ன குழுக்கள், முக்கிய குழுக்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதோட தலைவர் யார் அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. வழிகாட்டி குழு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரைவு குழுவுக்கு தலைவர் நமக்கு தெரியும், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஓகேங்களா. ஸோ மிக முக்கியமான குழுவே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து இத்தனை குழுவில் மிக முக்கியமான குழு வந்து வரைவு குழு தான். ஓகேங்களா. ஸோ அந்த குழுவை பற்றின விஷயத்தை நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 13 வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 13, 1946 இந்த நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானம், ஓகேங்களா, குறிக்கோள் தீர்மானம் அப்படின்றத முன்மொழிஞ்சார். நிர்ணய சபையில் வந்து குறிக்கோள் தீர்மானம்ன்றதை முன்மொழிஞ்சார். இது என்ன குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னா முகவுரை. ஓகேங்களா. அதுதான் நம்ம அரசியலமைப்போட முகவுரை. இப்போ நம்ம எந்த புக்கு எடுத்தோம்னாலும் முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னுரைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த முன்னுரையை நம்ம படித்தோம்னாவே அது எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும் சரி, ஒரு 1000-2000 பக்கம் இருக்கிற பக்கம் இருக்குங்கள் புக்காக இருந்தாலும் அந்த முன்னுரையிலேயே அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 2000 பக்கத்துலேயே என்ன விஷயங்கள் உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்றத முன்னாடி அந்த முதல் பக்கத்துலேயே ஒரே பக்கத்தில் பிரதிபலிக்கிற விஷயம் தான் அந்த முன்னுரை. ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த முகவரியும் கூட. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்போட சிறப்பு சாராம்சத்தை முதல் பக்கத்துலேயே பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்தியான்றது இப்படிப்பட்ட நாடு தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் வழியாக தான் வந்து நமக்கு
நமக்கு அந்த முகவரி அப்படின்ற விஷயமே நமக்கு அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் முதல் பக்கமாக நமக்கு அமைஞ்சது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சொத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதம் பார்க்குறது ஒரு சோறு எடுத்து தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வந்து எத்தனை ஆர்டிகல் இருந்தாலும், எத்தனை அட்டவணைகள் இருந்தாலும், எத்தனை பாகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அடுத்தது தான். ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கலாம். எதை பார்த்து புரிஞ்சுக்கலாம்? நம்மளுடைய முகவரியை பார்த்தோம்னாவே உள்ளே இந்த விஷயங்கள் தான், இந்த சாராம்சம் தான் உள்ளே இருக்குது அப்படின்றது நம்ம முகவரியை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய முகவரி வந்து அவ்வளவு எளிமையாகவும், ஓகேங்களா, அதே டைமில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காகவும் அந்த முகவரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ டிசம்பர் 13 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்துக்கு முன்மொழிஞ்சார். ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து சபையில் ஏற்றுக்கல. ஓகேங்களா? ஏன்னா எப்பயுமே ஒரு இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை பற்றி விவாதம் செய்யப்பட்டு தான் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு காலம் வரைக்கும் அதுதான் நடைமுறை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது டிசம்பர் 9 ஆரம்பித்து டிசம்பர் 23 வரைக்கும் நடந்தது. முதல் அமர்வுன்றது இதுதான். ஃபஸ்ட்டு அமர்வு டிசம்பர் 9லேருந்து 23 வரைக்கும். இந்த அமர்வில் வந்து 13ஆம் தேதி குறிக்கோள் தீர்மானம் வழிமொழிஞ்சார். பட் அது வந்து அந்த முதல் அமர்வில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22. ஸோ ஜனவரி 22 தான் வந்து அந்த குறிக்கோள் தீர்மானம் ஒருமனதாக நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது அமர்வில் தான் வந்து அந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது அமர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 20 நடந்தது. ஸோ 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணதில் 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிக்கோள் தீர்மானத்துக்கு நிர்ணய சபை ஒப்புதல் அளித்தது. ஓகேங்களா? ஸோ இந்த குறிக்கோள் தீர்மானத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த குறிக்கோள் தீர்மானம் எங்கிருந்து பெறப்பட்டது? ஸோ குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார். அதை நிர்ணய சபை வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இந்த குறிக்கோள் தீர்மானம்ன்றது எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டிலேருந்து. ஓகேங்களா? அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த முகவரை பிரியாம்பிள் அப்படின்ற அந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ எதனால் அமெரிக்காவிலேருந்து நம்ம இது பார்த்தோம் எடுத்துக்கிட்டோம் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து இந்த விஷயத்தை நம்ம ஜவஹர்லால் நேரு எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் உலகிலேயே மிக பழமையான அரசியலமைப்பு சட்டம் கொண்டவர்கள். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டம்ன்றது 1789 வந்துருச்சு. ஓகேங்களா? அவங்க டிராஃப்ட் வந்து 1787 பண்ணி நடைமுறைக்கு 1789 அவங்களோட அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழமையான அரசியலமைப்பு சட்டம் கொண்ட நாடு அமெரிக்கா. ஓகேங்களா? ஆனால் அவங்களுடைய சட்ட புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4400 வார்த்தைகள் தான் இருக்கும். ஓகேங்களா? மொத்தமே 4400 வார்த்தைகள் தான் இருக்கும். பட் அமெரிக்காவோட சட்டம் எப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, சின்ன அதாவது 4400 வார்த்தைகள் கொண்ட அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும் பவர்ஃபுல்லான அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? அதுபோக வந்து மிக பழமையான அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? ஸோ நம்ம முழுக்க நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அமெரிக்காவோட அரசியலமைப்பு சட்டத்தை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோமா அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது. ஓகேங்களா? நம்ம பல நாடுகளிலிருந்து அவங்கவுங்க நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம வாங்கி அதிலிருந்து முக்கியமான விஷயத்தை நம்மளோட இந்திய மக்களுக்கு எது சாதகமோ எதெல்லாம் நமக்கு நல்ல விஷயமோ அப்படின்றத பார்த்து செதுக்கினது தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? மொத்தம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றிருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு விஷயம் எது நல்ல விஷயம், அந்த நல்ல விஷயம் வந்து நம்ம நாட்டுக்கு பொருந்துமா அப்படின்னு பார்த்து நம்ம கொண்டு வந்தது. ஓகேங்களா? அந்த வகையில் இந்த குறிக்கோள் தீர்மானம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து 1946 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதுக்கான வழிமுறை செஞ்சார். ஓகேங்களா? அது 1947 ஜனவரி 22 நிர்ணய சபையால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1947 ஜூலை 22. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஓகேங்களா? என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய தேசிய கொடி இருக்கு இல்லைங்களா, அந்த தேசிய கொடி வந்து வடிவமைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் தான் 1947
1947 ஜூலை 22 ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அந்த மூவர்ண கொடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து வடிவமைச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி வெங்கையா ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கொடியை வந்து வடிவமைச்சவர் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஒப்புதல் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணய சபையால் வந்து 1947 ஜூலை 22 கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய தேசிய கொடிய நீள அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3:2 ஓகேங்களா. தேசிய கொடியோட நீள அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். அதை வடிவமைத்தவர் பிங்காளி வெங்கையா ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1947 ஜூன் 3. ஸோ இந்த விஷயத்தை ஜூலைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த ஜூன் 3ன்றது தான் ஜூன் 3 பிளான் ஓகேங்களா. மவுண்ட் பேட்டனுடைய ஜூன் 3 பிளான். இது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதான் முகமது அலி ஜின்னா தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பாகிஸ்தான் அப்படின்ற தனிநாடு கேட்டுட்டு இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அது மிகப்பெரிய வன்முறையாக வந்து இந்தியா முழுக்க வெடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன செஞ்சார், ஸோ இந்திய தலைவர்கள் காந்தி, ஸோ மற்ற தலைவர்கள் ப்ளஸ் வந்து முகமது அலி ஜின்னா அவங்க அந்த முஸ்லீம் லீக் சேர்ந்த தலைவர்கள் இவங்கெல்லாம் வச்சுட்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு வந்து அவர் ஒரு திட்டம் வந்து வச்சுருந்தார் ஓகேங்களா. ஸோ அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1947 ஜூன் 3 வந்து அவர் வந்து ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திர நாள் அப்படின்றதையும் அந்த இடத்துலையே அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துலேயே மவுண்ட் பேட்டன் பிரபு சொன்னது 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் நாங்கள் தரோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாகிஸ்தானை தனியாக பிரித்து கொடுத்துடணும் ஓகேங்களா. ஸோ அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் 3 பிளானில் தான் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வேறு வழி கிடையாது ஓகே. ஸோ இது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்ற அடிப்படையிலையும் முஸ்லீம் லீக் முகமது அலி ஜின்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம் கிடைச்ச இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1947 ஜூன் 3 அப்படின்றது ரொம்பவே முக்கியமான நாள் ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற விஷயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த பிரிவினைன்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடம் வந்து இந்த ஜூன் 3 தான் ஓகேங்களா. ஸோ இதன் அடிப்படையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்ணய சபையிலையும் மாற்றம் ஏற்பட்டது. ஏன்னா வந்து முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர்கள் 73 பேர் ஆல்ரெடி இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய நிர்ணய சபையில் 73 பேர் இந்திய முஸ்லீம் கட்சியை சேர்ந்தவங்க இருந்தாங்க. ஸோ அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பிற அதாவது சுதேச அரசுகளும் ஒரு சில சுதேச அரசுகள் கிட்டத்தட்ட 93 சுதேச அரசுகளில் ஒரு சில சுதேச அரசுகள் நாங்கள் பாகிஸ்தான் நிர்ணய சபை அந்த இதில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதில் போய் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களாம் இந்திய நிர்ணய சபையிலேருந்து விலகிட்டாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி விலகினது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 90 பேர் ஓகேங்களா. 90 பேர் வந்து விலகிட்டாங்க. அவங்க பாகிஸ்தான் நிர்ணய சபை அமைக்கிறதுக்கு உண்டான வேலைகளில் அவங்க இறங்கிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய நிர்ணய சபை வந்து எங்கே அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கராச்சி ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், ஜஸ்ட் மைண்டில் வச்சுங்க ஓகேங்களா. அவங்க வந்து கராச்சியில் தான் அவங்க நிர்ணய சபையை அமைச்சாங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ இந்த 90 போயிடுச்சு, இருந்தது 389. இந்த 389 வந்து பார்த்திங்கன்னா 90 போயிடுச்சு. நம்மக்கிட்ட பேலன்ஸு இருந்த உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் வந்து பார்த்திங்கன்னா 289 உறுப்பினர்கள் தான் நிர்ணய சபையில் இருந்தாங்க ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 289 உறுப்பினர்களை வச்சுட்டு தான் நம்ம பேலன்ஸ் எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சது ஓகேங்களா. அந்த வரைவு குழுவே வந்து இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வேலைகள் இன்னும் துரிதப்படுத்தி நம்ம அந்த 1950 ஜனவரி 26 நம்ம அரசமைப்பு சட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் ஓகேங்களா. ஓகே. அடுத்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15. ஸோ இந்த நாள் வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை ஓகேங்களா. ஸோ எல்லா இந்தியர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் 1947 ஆகஸ்ட் 15ன்றது நமக்கு சுதந்திர நாள் ஓகேங்களா. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த அந்த தேசிய கொடியை வந்து வடிவமைச்சர் பிங்காளி வெங்கையா ஆந்திராவை சேர்ந்தவர். நம்ம தேசிய கொடியோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நீளகலம் வந்து பார்த்திங்கன்னா 3:2 ரேஷியோவில் இருக்கும் ஓகேங்களா. ஓகே. ஸோ இவர் வடிவமைச்சிட்டார் ஓகேங்களா. இவர் வந்து நம்ம தேசிய கொடியை வடிவமைச்சிட்டார். அவர் நெய்யணும் இல்லைங்களா. ஸோ எங்கே நெஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற குடியாத்தத்தில் ஓகேங்களா. நம்ம தேசிய கொடி வந்து
நெய்யப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தான் வந்து நம்ம தேசிய கொடி நெய்யப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இந்த தேசிய கொடியை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 1940 ஒரு நிமிஷம் 1947 ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்கன்னா அப்போ பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் அந்த கொடியை ஏற்றினார். ஓகேங்களா. ஸோ அந்த கொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சென்னையில் இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களோட பார்வைக்காக வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்றின தேசிய கொடி இன்றைக்கி பொதுமக்கள் பார்வைக்கு புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தேசிய கொடியை பற்றின முக்கியமான நிகழ்வுகள். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார் இது வரைக்கும் வந்து வரைவு குழுவே உள்ள சீன்குள்ள வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வருது. ஓகேங்களா. இருங்க அழிச்சிட்டு எழுதுகிறேன். 1947 ஆகஸ்ட் 29. ஓகேங்களா. ஆகஸ்ட் 29ஆம் தேதி நம்ம வரைவு குழு அப்படின்ற குழு வந்து அமைச்சோம். யார்? நம்ம இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து வரைவு குழுவை ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா. இந்த வரைவு குழுவோட தலைவர் யார்? அம்பேத்கர் அவர்கள். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு அம்பேத்கர் அவரை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த வரைவு குழுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவராக அம்பேத்கர் அவர் இருந்தார். ஓகேங்களா. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 6 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அம்பேத்கர் அவரையும் சேர்த்து மொத்தம் 7 உறுப்பினர்கள். அந்த கமிட்டியில் வந்து மொத்தம் 7 மெம்பர்ஸு. அதில் அம்பேத்கர் அவர் தலைவர், பேலன்ஸ் 6 உறுப்பினர்கள் இருந்தாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கோபாலசாமி ஐயங்கார், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி. இது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். துணைத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணய சபையோட துணைத் தலைவர் விடி கிருஷ்ணமாச்சாரி, இவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சையத் முகமது சாதுல்லா, அடுத்தது என் மாதவராவ், கேஎம் முன்ஷி. ஸோ இந்த 6 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியில் மெம்பராக இருந்தவங்க. ஓகேங்களா. ஸோ இதில் மாதவராவ் அவரும் கிருஷ்ணமாச்சாரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா. மாதவராவ் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்? பிஎல் மித்தர். ஸோ இந்த மித்தர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவராவ் அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டாங்க. ஓகேங்களா. கிருஷ்ணமாச்சாரி வந்து யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபி கைத்தான். ஓகேங்களா. டிபி கைத்தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான் கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். ஓகேங்களா. இந்த டிபி கைத்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஓகேங்களா. ஸோ இறந்ததுக்கப்புறம் தான் வந்து கிருஷ்ணமாச்சாரி அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டாங்க. பட் வந்து மித்தர் அவர் வந்து இறக்கலை. ஓகேங்களா. ஸோ அவர் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் ரிசைன் பண்ணதுனால வந்து மாதவராவ் அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டாங்க. ஸோ மொத்தம் டிராஃப்டிங் கமிட்டியோட சீஃப் இவர் தான், அம்பேத்கர் அவர் தான். பேலன்ஸ் 6 உறுப்பினர்கள் இவங்க தான். ஓகேங்களா. கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணமாச்சாரி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், கேஎம் முன்ஷி. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து சட்ட ஆலோசகராக, அதாவது வரைவு குழுவுக்கு சட்ட ஆலோசகராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ராவ். ஓகேங்களா. பிஎன் ராவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஆலோசகராக இருந்தார். ஓகேங்களா. இவருடைய தேர்வு எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணும் போது கிடையாது. ஓகேங்களா. 1946 டிசம்பர் 11 அன்னைக்கே வந்து இவருடைய தேர்வு நடந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ எப்போ ராஜேந்திர பிரசாத் அவரை தலைவராகவும்
மற்றவங்கள துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஆலோசகராக வந்து PN ராவை நியமிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி அவங்களுடைய வேலையை துரிதமாக செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா நமக்கு டைம் கிடையாது, நமக்கு ஆல்ரெடி சுதந்திரம் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, பேசிக் மேண்டேட்ரி, கம்பல்சரி ஒரு ஜனநாயக நாடு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றிருக்க வேண்டும். அவங்களுக்கு உண்டான அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஒரு முக்கியமான விஷயம் நான் முகவரி சொல்லும்போது சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம முகவரியில் வந்து இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 வந்து வரும்போது நம்மளுடைய முகவரியில் இருந்த வார்த்தைகள் வந்து இறையாண்மை பெற்ற குடியரசு, இறையாண்மை பெற்ற ஜனநாயக ஓகேங்களா, இந்த வார்த்தைகளோட தான் நம்மளுடைய ஒரிஜினல் 1950 வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் அது 1976 இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் வந்து தேசிய அவசர நிலை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின்படி இன்னும் வந்து 2-3 வார்த்தைகள் சேர்த்தாங்க. ஓகேங்களா? சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தைகள் வந்து சேர்த்தாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த காலகட்டம் வரும்போது அந்த விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வருடங்கள் வைஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து வர வருடங்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்ட்டு உங்களுக்கு ஆர்டராக சொல்லிட்டு வரோம். ஓகேங்களா? மொத்தமாக இந்த கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வாக இருந்தது. 11 அமர்வுகளாக வந்து கூடுச்சு. ஓகேங்களா? இந்த கூட்டத்தொடர் வந்து 11 அமர்வாக கூடுச்சு. இதில் இந்த குழு அமைக்கப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 29 அப்படின்றது 5வது அமர்வு. ஓகேங்களா? 5வது அமர்வில் தான் நம்ம அந்த வரைவு குழுவை வந்து அமைச்சாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ மொத்தம் வந்து கூட்டத்தொடர் 11 அமர்வு ப்ளஸ் ஒரு அமர்வு. இந்த அமர்வு வந்து எல்லாத்தையும் வந்து அப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த நிர்ணய சபையை கேன்சல் பண்ண அமர்வு. ஓகேங்களா? 12வது அமர்வுன்றது நம்ம இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அப்ரூவ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ நம்ம தேசிய கீதத்தை அப்ரூவ் பண்ணது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாடல் அப்ரூவ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இந்திய அரசியல் நிர்ணய சபைன்றது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த சபையை கலைச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 11 அமர்வுகள் விவாதிக்கப்பட்டது. இந்த 12வது அமர்வுன்றது அந்த 11 அமர்வுகளில் விவாதிக்கப்பட்டு செய்யப்பட்ட விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஓகேங்களா? ஓகே. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை திருத்தங்கள் முன் வச்சாங்க? ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பாட்டுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிகள் எழுதுகிறேன், ஒரு கொள்கைகள் எழுதுகிறேன் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு எழுதிட்டு நான் புக்காக போட்டு இது பண்ணேன் அப்படின்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லைங்களா? அது யாராக இருந்தாலும் நடக்காது. ஓகேங்களா? நம்மளே ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லா கருத்துமே எல்லாராலையும் உடன்பட்டு போக முடியாது. ஸோ அதனால் வந்து விவாதம்ன்றது எல்லா விஷயத்துலையுமே நடக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து இதெல்லாம் சட்டம், இதெல்லாம் வந்து நம்மளுடைய சட்டப்பிரிவு அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் விவாதிக்கும் போது மொத்தம் எத்தனை திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது, எத்தனை திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு, ஓகேங்களா, மொத்தம் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு அதில் 2000 திருத்தங்களுக்கு மேலே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 2473 திருத்தம் கொண்டு வந்து 2000க்கு மேலே ஏற்றுக்கிட்டாச்சா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பொதுமக்கள் பார்வைக்கும், பத்திரிகைகள், ஓகேங்களா, மற்றவங்க பார்வைக்கும், வந்து விமர்சகர்கள் பார்வைக்கும் நம்ம ரெடி பண்ண அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இது பண்ணோம் இல்லைங்களா, பொதுமக்கள் பார்வைக்கு போச்சுன்னா தான் அவங்க விவாதம் பண்ணி அவங்க சைடில் வந்து ஏதாவது திருத்தங்கள் இருக்கா அப்படின்றது கேட்குறதுக்காக எப்போ வந்து இந்த புக்கை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இது பண்ணாங்க வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/2/1948. ஓகேங்களா? ஸோ இந்த நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது என்னென்ன கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பொதுமக்கள் பார்வைக்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 8 மாத காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களால் விவாதிக்கப்பட்டு ஸோ அதனுடைய திருத்தங்களும் செய்யப்பட்டது. ஓகேங்களா? இந்த 2473 இது எல்லாமே அடக்கும். இது எல்லா விஷயமும் இந்த 2473 அடக்கும். ஓகேங்களா? ஸோ பொதுமக்கள் பார்வைக்கு கொடுத்தது 21/2/1948.
48 8 மாத காலங்கள் விவாதிக்கப்பட்டது. பொதுமக்களால், பத்திரிகையாளர்களால், மற்ற விமர்சகர்களால் விவாதிக்கப்பட்டு இந்த திருத்தங்கள் செஞ்சாங்க. ஓகேங்களா. இந்த திருத்தம்லாம் செஞ்சுட்டு திருப்பி வந்து எப்போ இந்த புக்கை இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தங்கள் செய்யப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 1948. ஓகே. செகண்ட் எங்களை ஃபஸ்ட் ஒப்பீனியன் வந்து 21/2/1948. செகண்ட் ஒப்பீனியன் வந்து அக்டோபர் 1948. கடைசியாக நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 395 ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு, 395 சட்டப்பிரிவு, 8 அட்டவணை, 22 பாகங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம அரசியலமைப்பு சட்டம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா. எத்தனை சட்டப்பிரிவு? 395 சட்டப்பிரிவு, 8 அட்டவணை, 22 பாகங்கள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா 1949 நவம்பர் 26. ஓகேங்களா. இந்த நாள் 1949 நவம்பர் 26 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது இந்தியாவோட அரசியலமைப்பு சட்ட புத்தகம் இதுதான் அப்படின்ட்டு எல்லா திருத்தங்களும் செஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஏற்றுக்கிட்ட நாள்ன்றது இதுதான். இதை தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டே, ஓகேங்களா, அரசமைப்பு நாள் அப்படின்ட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ புத்தகம் அரசமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டுக்கு வந்தது 1950 ஜனவரி 26. அதை நம்ம குடியரசு நாள்னு கொண்டாடுறோம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை வந்து பார்த்திங்கன்னா 1949 நவம்பர் 26. ஓகேங்களா. ஸோ இந்த நாள்லேயே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 16 சட்டப்பிரிவு. ஓகேங்களா. ஸோ 5, 6, 7, 8, 9, 333. ஓகேங்களா. இது போக பார்த்திங்கன்னா இன்னும் 360க்கு மேலே வந்து ஒரு சில சட்டப்பிரிவுகள், மொத்தம் 16 சட்டப்பிரிவு. இந்த 16 சட்டப்பிரிவு வந்து 1949 நவம்பர் 26 அன்னைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. அரசியல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 சட்டப்பிரிவுன்றது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த 1949 நவம்பர் 26ன்றது தான் 11வது அமர்வு. ஓகேங்களா. ஸோ விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதெல்லாம் அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ கடைசியாக வந்து 12வது அமர்வு என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 24. ஓகேங்களா. ஸோ இந்த நாளில் என்னென்ன விஷயம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய கீதம், நம்ம தேசிய கீதம் என்ன, ஜனகணமன. நம்ம தேசிய கீதமான ஜனகணமன வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதியிருப்பாங்க? ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அது வங்க மொழியில் எழுதியிருப்பார். அது வந்து இந்தியில் மொழியாக்கம் செய்யப்பட்டு இந்த நாளில் தான் நிர்ணய சபையால் நம்மளுடைய தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாடலாக வந்தே மாதரம் பாடலையும் வந்து நிர்ணய சபை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்துக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கோ அதே சிறப்பு வந்து நம்ம தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து அதே நாளில் தான் நிர்ணய சபை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா. இந்த தேசிய பாடல் வந்து யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஓகேங்களா. ஸோ அவர் எழுதுனது தான். இந்த பாடல் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் அப்படின்ற நாவல்லேருந்து எடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதுவும் வங்க மொழியில் இருந்தது தான். ஓகேங்களா. நம்மளுடைய தேசிய பாடலும் வங்க மொழியில் இருந்தது தான். அது ஆனந்த மடம் அப்படின்ற நாவலிருந்து எடுத்தாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. இவ்வளோ பெரிய வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லைங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிக நீளமான கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்போட முக்கிய சிறப்பு கூறுகள். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய சிறப்பு கூறுகள். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய புக்கை வந்து பார்த்திங்கன்னா யார் கையால் எழுதுனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. ஓகேங்களா, இவரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா கையாலேயே இத்தாலி பாணியில் எழுதினார். ஓகேங்களா, ஸோ நம்ம அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வந்து டிசைன் பண்ணவங்க, அதாவது ஓகேங்களா என்ன சொல்கிறது, அலங்கரித்தவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பியோகா ராம் மனோகர் சின்ஹா. ஓகேங்களா, ஸோ இவர் தான் வந்து நம்ம சட்ட புத்தகத்தை அலங்கரித்தவர். ஓகேங்களா, ஸோ அந்த கலைப்படைப்பை வந்து எந்த ஒரு திருத்தமும் செய்யாமல் அப்படியே வந்து ஒத்துக்கிட்டவர் யார், அதாவது அப்ரூவ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தலால் போஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்படிப்பட்ட வந்து கையால் உலகிலேயே மிக நீளமான கையால் எழுதப்பட்ட சட்ட புத்தகம், இத்தனை பெருமைகளை உள்ளடக்கிய சட்ட புத்தகம் இப்போ எங்கே இருக்குது, எந்தெந்த மொழியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மொழியிலையும் இந்தி மொழியிலையும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆங்கில மொழியிலேருந்து இந்தி மொழிக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இப்போ இந்த 2 புக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில், இப்போ பார்லிமெண்ட்டில் இருக்கிற லைப்ரரி நூலகத்தில் ஹீலியம் கேஸ், ஓகேங்களா, ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ண ஒரு பெட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பக்கத்தில் கூட நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு பிரதமர் மோடி அவர்கள் திருப்பி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றதுக்கப்புறம் அந்த நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வந்து தொட்டு வணங்கியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து மிக என்ன சொல்கிறது, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் இந்த ஹீலியம் வாயு ஃபில் பண்ண இதில் பெட்டியில் வந்து பத்திரமா வச்சுருக்காங்க, நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இதெல்லாம் போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய கீதம், தேசிய பாடல் பார்த்தாச்சு. ஓகேங்களா, அடுத்தது வந்து தேசிய உறுதிமொழி. அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தேசிய உறுதிமொழியை வந்து யார் வந்து இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். ஸோ இவரும் ஆந்திராவை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம தேசிய கொடியை வந்து வடிவமைச்சு கொடுத்தவரும் ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி வெங்கையா. இது வந்து நம்ம தேசிய உறுதிமொழியை வந்து அமைச்சு கொடுத்தவரும் வந்து பார்த்திங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ், இவரும் ஆந்திராவை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே இன்றைய நாள் அந்த 1950 ஜனவரி 24 அன்னைக்கு நடைபெற்ற விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் இந்த 2 பதிப்புலையும் நம்ம அரசமைப்பு சட்ட புத்தகம் இருக்கிற இந்த 2 மொழி பதிப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 299 உறுப்பினர்கள் நிர்ணய சபையில் இருக்காங்க. ஆனால் அந்த 299 உறுப்பினர்களுமே அதில் கையெழுத்து போட்டு இது பண்ணல. ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தோம்னாலும் ஒரு சில முரண்பாடுகளோடு வந்து ஆளுங்க ஒதுங்கி நிற்கிறது இயல்பு தான். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது 284 உறுப்பினர்கள், ஓகேங்களா, 284 உறுப்பினர்கள் 2 டைம் கையெழுத்து போட்டு, ஓகேங்களா, அதாவது 284 உறுப்பினர்கள் 2 டைம், அதாவது வந்து இந்தி பதிப்பில் ஒரு கையெழுத்து, ஆங்கில பதிப்பில் ஒரு கையெழுத்து, ஓகேங்களா, போட்டு 284 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு அந்த அரசமைப்பு சட்டம் வந்து பயன்பாட்டுக்கு வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 1949 நவம்பர் 26. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா, ஸோ 1950 ஜனவரி 24 அந்த நிர்ணய சபையோட செயல்பாடுகள் முடிஞ்சு. ஓகேங்களா, ஸோ அதை கலைச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எலெக்ஷன் பொது தேர்தல் வரைக்கும் அந்த நிர்ணய சபை உறுப்பினர்களே வந்து தற்காலிக பாராளுமன்றமாகவும் செயல்பட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஏன்னா வந்து அடுத்து வந்து எலெக்ஷன் வர வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
போட வேண்டிய சட்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, சாதாரண சட்டங்கள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்க தான் செயல்படுத்தினாங்க. ஓகேங்களா, ஏன்னா புது உறுப்பினர்கள் வரணும் இல்லைங்களா, தேர்தல் நடந்து பொது தேர்தல் நடந்து புது உறுப்பினர்கள் வர வரைக்கும் அந்த 1950 1952 1952 இந்த 2 வருட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிர்ணய சபையை சேர்ந்த உறுப்பினர்களே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் செயல்பட்டாங்க. ஓகேங்களா, ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணை வந்து பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேங்களா, அவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ அது எல்லாத்துக்குமே காமனாக தெரியும். ஓகேங்களா, ஸோ துணை பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். ஓகேங்களா, ஸோ அவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த சட்ட புத்தகம் இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம், அதை எங்கே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியுங்களா? டேராடூனில். ஓகேங்களா, டேராடூனில் தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வந்து வெளியிடப்பட்டது. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கங்க, டேராடூன். ஸோ இங்கே தான் வெளியிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது குடியரசு நாளில் யார் வந்து குடியேற்றுவாங்க? சுதந்திர நாளில் பிரதமர் குடியேற்றுவார் செங்கோட்டையில். ஸோ குடியரசு நாளில் யார் இப்போ வந்து குடியேற்றுவாங்க? குடியரசுத் தலைவர். எங்கே குடியேற்றுவார்? டெல்லி கர்தவ்யாபாத். ஓகேங்களா, கடமை பாதை அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் குடியேற்றுவார். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th புக்லேயே இருக்கும். ஓகேங்களா, அவர் எங்கே குடியேற்றுவார்ன்ற விஷயம் உங்களுக்கு 10th புக்கில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேசிய கீதம். ஓகேங்களா, நம்ம தேசிய கீதம் வந்து ஜனகணமன. ஓகேங்களா, ஸோ இதோட முக்கிய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இறையாண்மை, சுதந்திரம், இது ரெண்டுக்குமே வந்து ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது நம்மளுடைய தேசிய கீதம் தான். ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகேங்களா, நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம நேஷ்னல் ஆந்தம் கேட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி புல்லரிக்கும் இல்லைங்களா, கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த உணர்வு வந்து நம்ம இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நமக்கு கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேசிய கீதம். பல விஷயங்கள் நமக்கு கொடுக்குது, பட் இருந்தாலும் அந்த பாட்டை கேட்கும் போதே நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான ஒரு கீதமாக வந்து தேசிய கீதமாக அது அமைஞ்சுது. ஓகேங்களா, ஓகே. ஸோ இதுக்குன்னா மரியாதை, இதுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கோ அதே மரியாதை சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கும் இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து ஒரு எண்டுக்கு வருது. அதாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வரலாற்று பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா, ஸோ இதற்காக இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ரெடி பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்ட நாட்கள் இருக்குது இல்லைங்களா, காலங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1949 1946 டிசம்பர் 9 ஆரம்பிக்கப்பட்ட வேலை. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். ஓகேங்களா, எடுத்துக்கிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு அப்ரூவ் பண்ணாங்க, நிர்ணய சபை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான காலம் 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள், மொத்தம் எத்தனை அமர்வு? 11 அமர்வு ப்ளஸ் இன்னொரு அமர்வு, அதை அப்ரூவ் பண்ண அமர்வு. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு வேலையும் நடக்கலை. ஓகேங்களா, விவாதிக்கப்பட்டு செய்யப்பட்டது எல்லாமே இந்த 11 அமர்வில் தான். ஓகேங்களா, ஸோ 11 அமர்வு, இது 166 நாட்கள் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா, அந்த கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்தொடரும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டிசம்பர் 9 டிசம்பர் 23 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கூட்டத்தொடரும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தொடர்ந்து நடந்தது. அந்த மாதிரி பார்க்கும்போது மொத்தம் இந்த 11 அமர்வு வந்து 166 நாட்கள் நடந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கான மொத்த செலவு. ஓகேங்களா, ஸோ எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு செலவாகும் இல்லைங்களா. ஸோ அப்படி நம்மளுடைய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் புக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கான மொத்த செலவுன்றது 64 லட்சம். ஓகேங்களா, 64 லட்சத்தையே வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் 64 லட்சத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து செஞ்சு சாதிச்சிருக்காங்க. ஓகேங்களா,
ஓகே, அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்புடைய முக்கிய சிறப்பு கூறுகள் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகிலேயே மிக நீளமான கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் நம்மளது தான். ஓகேங்களா, வேறு எந்த நாட்டிலையும் வந்து இவ்வளோ நீளமாக இல்லை. ஓகேங்களா, ஓகே. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது 60 நாடுகளிலிருந்து, ஓகேங்களா, கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பெறப்பட்ட சட்டம். ஓகேங்களா, ஸோ அதை அப்படியே வாங்கி நம்ம அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிடல, நம்ம சட்ட புத்தகத்தில் அப்படியே கொண்டு போய் நம்ம கொண்டு வந்துடல. அதில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து அதில் எந்தெந்த விஷயங்கள் சிறப்பான விஷயமோ எது நம்ம நாட்டுக்கு பொருந்துமோ அதை பார்த்து நம்மளுடைய சட்ட புத்தகத்தில் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. ஓகேங்களா, ஸோ அது என்ன சார் நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம அரசமைப்பு சட்டத்தில் ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வராங்க. ஓகேங்களா, சட்ட திருத்தமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சட்டம் இருக்குது, இந்த மாதிரி அரசமைப்பு சட்ட திருத்தமும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, அதை வந்து அடிப்படை அந்த அரசமைப்பு சட்டத்தோட அடிப்படை மாறாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன திருத்தங்கள் செய்யலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி செய்யப்பட்ட திருத்தங்கள் தான் 106 திருத்தங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, 106 அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு இது வரைக்கும். ஓகேங்களா, புக்கில் வந்து 105ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 106 சட்ட திருத்தம் வந்து அரசமைப்பு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. எப்போ செப்டம்பர் 2023 வரைக்கும். ஓகேங்களா, புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2021 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 105 சட்ட திருத்தம்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதோட அடிப்படை மாறாமல் சட்ட திருத்தங்கள் நம்ம செய்யலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி செஞ்சது தான் வந்து பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த 1976 நடந்த 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. அது யாரோட தலைமையில் ஆட்சி இருக்கும்போது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார். ஓகேங்களா, ஸோ எப்போ அந்த இதை வந்து செஞ்சாங்க, தேசிய அவசர நிலை காலத்தில் வந்து செஞ்சாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகவரியில் செய்யப்பட்டது. ஓகேங்களா, என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி மூன்று வார்த்தைகள் நம்ம முகவரியில் சேர்க்கப்பட்டுச்சு. என்ன வார்த்தைகள்? சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஒருமைப்பாடு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த 3 வார்த்தைகளும் சேர்த்தாங்க. ஓகேங்களா, இந்த 3 வார்த்தைகள் எப்படி அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறையாண்மை, ஜனநாயக குடியரசுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை அப்படியே கொண்டு போய் இந்த 3 வார்த்தையும் சேர்க்கல. ஓகேங்களா, இதில் இந்த 2 வார்த்தைகளை மட்டும் அது கூட சேர்த்தாங்க. அது சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய முகவரை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக குடியரசு, மக்களாட்சி குடியரசு. ஜனநாயக மக்களாட்சி எல்லாம் ஒன்று தான். ஜனநாயக குடியரசு. அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இறையாண்மை அப்படின்றது என்ன, சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு, நம்மளுடைய சுதந்திரத்தை மீன் பண்ணுறது தான் இறையாண்மை. ஓகேங்களா, ஸோ அந்த சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டுக்கு வந்து உச்சபட்ச அதிகாரம் இருக்குது. அதோட அரசியலமைப்பு சட்டத்துக்கு தான் வந்து உச்சபட்ச அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய எந்த சட்டம் வந்து உச்சபட்ச சட்ட அதிகாரம் கொண்ட சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் தான். ஓகேங்களா, ஸோ உச்சபட்ச அதிகாரம் பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் தான். ஓகேங்களா, ஸோ அதோட நம்ம முகவரியிலேயே வந்து அதை ஃபஸ்ட்டு வேர்டாகவே கொடுத்து நம்ம தான் வந்து இந்த இந்திய அரசியலமைப்புடைய உச்சபட்ச அதிகாரம் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்திய குடிமக்கள் தான் உச்சபட்ச அதிகாரம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி நம்ம ஆரம்பிக்கும், இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மை அப்படின்ற மாதிரி தான் நம்ம முகவரியை ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த வாயிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகள் மூலமாக தான் நமக்கு அந்த உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இறையாண்மை அப்படின்றது எந்த ஒரு நாடையும் வந்து நம்ம சார்ந்து இருக்காமல், ஓகேங்களா, ஸோ நம்ம சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு, எந்த ஒரு நாட்டையும் நம்ம சார்ந்திருக்கவும் கூடாது, எந்த நாடும் வந்து நம்ம மேலே ஆதிக்கமும் செலுத்தக்கூடாது. ஓகேங்களா, ஸோ சுதந்திரம் பெற்ற நாடு, அதாவது இறையாண்மை பெற்ற ஒரு நாடு அதனுடைய எல்லைக்குள்ள எந்த ஒரு சட்டத்தையும் இயற்றும் அதிகாரம் பெற்றதாக இருக்க வேண்டும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இயற்றும் சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அந்த நாட்டு பிரஜைகள், அதாவது நாட்டு குடிமக்களுக்கு எந்த ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு பிரஜைகளுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காத வகையில் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ பெரும்பான்மையான மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காத மாதிரி தான் வந்து சட்டமே ஏற்றுவாங்க. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கான நீதியை பெறத்துக்கு, நமக்கான உரிமையை பெறத்துக்கும் சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கான வழிகளையும் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு தந்தை அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன ஆர்டிகல் 32 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாதாரண மனுஷன் கூட வந்து நீதி பெறும் உரிமை எங்கே உச்சநீதிமன்றத்திலே போய், ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நீதி அமைப்புன்றது உச்சநீதிமன்றம் தான், அங்கேயே போய் நமக்கான நீதியை நம்மளால் பெற முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் எல்லாமும் சமதர்மமாக கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சட்டமே வந்து ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம அரசமைப்பு சட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சமதர்மம் அப்படின்றது எல்லாத்துக்கும், ஏழை பணக்காரன், வர்க்க ரீதியாக, ஸோ மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக எந்த ஒரு பாகுபாடுமே இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த சமதர்ம அப்படின்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்கேருந்து பெறப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு புரட்சி. ஓகேங்களா. 1789 ஃப்ரெஞ்சு புரட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமத்துவ, சகோதரத்துவ, சுதந்திரம் அப்படின்ற 3 வார்த்தைகள் வந்து முக்கிய முழக்கமாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அங்கே இருந்து தான் வந்து இந்த சமதர்ம அப்படின்ற சமயச்சார்பற்றன்ற வார்த்தைகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதை எடுத்து தான் வந்து நம்மளுடைய முகவுரையில் இதை ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம முகவுரையை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்திய மக்களுக்கு சமூக, பொருளாதார, அரசியல் நீதி எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் சமத்துவமாக எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும். ஓகேங்களா. பணக்காரனுக்கு ஒரு மாதிரியும், ஏழைக்கு ஒரு மாதிரியும், இல்லை இந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரியும், அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சமநீதி இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இயங்குது. ஓகேங்களா. இது வரைக்கும் அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற நாடுன்ட்டு சொல்கிறாங்க. அது நமக்கு பெருமை தான். ஓகேங்களா. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு நமக்கு சொல்கிறதுல நமக்கு பெருமை தான். ஓகேங்களா. இதுவே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், வாட்டிகன்லாம் பார்த்திங்கன்னா மதச்சார்பு உடைய நாடு. ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை அரசு மதமாகவே அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக இந்தியா ஏற்கவில்லை. ஏன்னா இங்கே பன்முகத்தன்மை இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட அழகுன்றதே அந்த பன்முகத்தன்மை தான். அதை தான் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வேற்றுமை, அதாவது த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமைன்ட்டு அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இங்கே பல ஜாதி, பல மதம், பல மொழி, ஓகேங்களா, பல விதமான கலாச்சாரங்கள் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வேறு வேறையாக இருந்தாலும் நம்ம இந்தியர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தால் ஒற்றுமையாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து நம்மளோட இந்தியாவோட அழகும் கூட. ஓகேங்களா. இந்த இறையாண்மை அப்படின்ற விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 3 வகையான இறையாண்மை இருக்குது. ஓகேங்களா. தனிநபர் இறையாண்மை, பொது இறையாண்மை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற இறையாண்மை. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறது, தனிநபர் இறையாண்மை அப்படின்றது மன்னராட்சி. ஓகேங்களா. ஸோ முடியரசு காலத்தில் இருந்த விஷயம். ஏன்னா அந்த அரசர்களுக்கு தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கும். ஓகேங்களா. அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க செய்கிறது தான் அங்கே ஊரில் நாட்டில் நடக்கிற விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி யாராலையும் எதுவும் செஞ்சிட முடியாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நல்ல உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா லூயிஸ் 14. ஓகேங்களா. பிரெஞ்சு மன்னர். அவர் என்ன சொல்லிக்கிட்டாரு, தன்னைத்தானே வந்து பூமியில் நான் தான் வந்து கடவுளோட பிரதிநிதின்ட்டு சொல்லிட்டாரு, நான் தான் அரசுன்னு சொன்னவர் அவர் தான். ஓகேங்களா. ஸோ அவர் செஞ்ச காரியத்தில் தான் வந்து பிரெஞ்சு புரட்சி வந்தது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு பின்னால் வந்து அவரை பதவி நீக்கம் செஞ்சாங்க, அவர் இறந்தார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது ரொம்ப டீட்டெயில்டாக போக வேணாம். ஓகேங்களா. தனிநபர் இறையாண்மைன்றது ஒரு ஆளுக்கிட்ட வந்து எல்லா அதிகாரத்தையும் குமிக்கிறது. அது என்ன ஆகும், சர்வாதிகாரமாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட இந்தியான்றது பார்த்திங்கன்னா பொது இறையாண்மை கொண்ட நாடு. ஓகேங்களா. பொது இறையாண்மை கொண்ட நாடு தான் நம்ம இந்தியா. ஓகேங்களா. பொது இறையாண்மைன்றது என்ன, அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த அதிகாரம் இருக்கிறது. ஓகேங்களா. எந்த ஒரு இடத்துலையும் அதிகாரம் குவிஞ்சு இல்லாமல் மக்கள்கிட்ட இருக்கும். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் ஒரு சட்டம் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ இயற்றப்படும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அரசமைப்பு சட்டத்தில் வந்து சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னா அதை பாராளுமன்றத்தால் மட்டும்தான், அதாவது பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் பண்ண முடியும், சட்டமன்றத்தால் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ ஒரு சாதாரண ஒரு இது பண்ணுறாங்க, சட்டம் போடுறாங்க, சாதாரண சட்டம் போடுறாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த பார்லிமெண்ட்டில் வந்திருக்கிற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இருந்துச்சு, அந்த சட்டத்துக்கு மெஜாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சாதாரண சட்டத்தை பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதுவே வந்து அரசமைப்பு சட்டத்தில் பாஸ் பண்ணணும், ஒரு சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு
2/3 பங்குக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களின் ஆதரவு வேணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃப்ளெக்சிபிளும் இல்லாமல் கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் பின்னாடி என்ன வரும் அப்படின்றதெல்லாம் யோகம் பண்ணி முன்னாடியே வந்து அதை வடிவமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ ப்ரில்லியன்ட் பாருங்கள். ஸோ இன்னொரு முக்கிய ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரமான நீதித்துறை. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய என்ன சொல்கிறது, பொலிட்டீஷியன்ஸ் கண்ட்ரோலில் வந்து நம்மளுடைய நீதிமன்றம் கிடையாது. ஓகேங்களா. நீதி அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமான நீதி அமைப்பு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் எந்த ஒரு பிரச்சனைனாலும் கடைசியில் போய் நம்ம நீதிமன்றத்தில் போய் நிற்க முடியுது. ஓகேங்களா. ஸோ அங்கே நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற இதில் போய் நம்ம அங்கே நிற்க முடியுது. அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம அரசியலமைப்பு சட்டம் தான். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு எந்த ஒரு அழுத்தமும் கிடையாது. ஓகேங்களா. சுதந்திரமான நீதி அமைப்பு பெற்ற நாடு நம்மளுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வந்தோருக்கு வாக்குரிமை. ஓகேங்களா. 18 வயசு அப்படின்ற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வந்தோருக்கு வாக்குரிமை. இதுலேயும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஓகேங்களா. உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் ஓட்டு போடலாம். ஓகேங்களா. நீங்கள் பணக்காரனாக இருக்கணும், ஏழையாக இருக்கணும், இல்லை இந்த சாதியாக இருக்கணும், இல்லை இந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும், இல்லை இந்த மொழியை சேர்ந்தவங்களாக இருக்கணும்ட்டு எந்த பாகுபாடுமே கிடையாது. ஓகேங்களா. 18 வயசு ஆச்சுன்னா நீங்கள் ஓட்டு போடலாம். அடுத்த விஷயம் நம்ம இது வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாட்சி முறை அரசாங்கம். ஓகேங்களா. ஸோ பல மாநிலங்கள் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய யூனியன், அதாவது ஒன்றிய அரசு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒன்றிய அரசும் மாநில அரசும் வந்து இணைஞ்சு தான் செயல்படணும். ஓகேங்களா. ஸோ அரசமைப்பு சட்டம் அதை தான் சொல்லுது. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சிறப்பு கூறாவே நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. கூட்டாட்சி தத்துவம். ஓகேங்களா. கூட்டாட்சி தத்துவம் தான் இந்திய அரசமைப்போட அழகு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசமைப்போடைய சிறப்பு. ஓகேங்களா. ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம். ஓகேங்களா. ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஓகே. அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிர்ணய சபையில் இருந்த முக்கிய உறுப்பினர்கள் யார், என்னென்ன குழுக்கள் இருந்தது, என்னென்ன குழுக்களுக்கு யார் யார் வந்து தலைவராக இருந்தாங்க, அந்த 22 குழுக்களில் எந்த 13 குழு முக்கிய குழு. ஓகேங்களா. ஸோ அதோட தலைவர்கள் பற்றின இது பார்க்கலாம். ஓகேங்களா. நிர்ணய சபையின் முக்கிய உறுப்பினர்கள் நேரு, ஸோ ராஜேந்திர பிரசாத் உங்களுக்கு தெரியும், அம்பேத்கர் ஒரு தெரியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு, மௌலானா ஆசாத், ராதாகிருஷ்ணன், காமராசர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா முக்கிய உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பார்த்திங்கன்னா 22 குழுக்கள் இருந்தது. ஓகேங்களா. ஸோ அதில் 13 முக்கிய குழுவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ என்னென்ன 13 முக்கிய குழு இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வரைவு குழு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். வரைவு குழுவுக்கு வந்து யார் தலைவர், B.R. அம்பேத்கர் அவர்கள் தலைவராக இருந்தார். ஓகேங்களா. ஸோ நேரு அவர் தலைமை பொறுப்பில் என்னென்ன குழுக்கள் இருந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு அதிகார குழு, மத்திய அரசு அரசமைப்பு குழு, அப்புறம் சமஸ்தான மன்னர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழு. இதெல்லாம் வந்து இந்த குழுவெல்லாம் வந்து யார் லீட் பண்ணால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் லீட் பண்ணார். ஓகேங்களா. ஸோ இந்த சமஸ்தான மன்னர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் இருந்தார்கள். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாகாண அரசு தொடர்பான அரசியலமைப்பு குழு. இது மத்திய அரசு பட்டேல் அவர்கள் தலைமையில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமையில் பார்த்திங்கன்னா மாகாண அரசெல்லாம் வந்து வருது. ஓகேங்களா. ஸோ மாகாண அரசு தொடர்பான அரசியலமைப்பு குழு அடிப்படை உரிமை, சிறுபான்மையோர், பழங்குடிகள் மற்றும் விலக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பான ஆலோசனை குழுவுக்கு வந்து ஆலோசனை குழு ப்ளஸ் வந்து ஓகே இந்த குழுவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து தலைமை வகித்தார். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிப்படை உரிமை, சிறுபான்மையோர், பழங்குடிகள் மற்றும் விலக்கப்பட்ட பகுதி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைக்குழுக்களும் இருந்துச்சு. ஓகேங்களா. அந்த துணைக்குழுக்களுக்கு வந்து வேறு ஆளுங்க வந்து தலைமை வகித்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஹெட்டாக இருந்தவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற விவகாரங்கள் குழு. ஓகேங்களா. இந்த குழுவுக்கு யார் வந்து தலைமை வகித்தார்னு பார்த்திங்கன்னா K.M. முன்ஷி. ஓகேங்களா. அந்த K.M. முன்ஷி வந்து பார்த்திங்கன்னா
டிராஃப்டிங் கமிட்டிலையும் மெம்பராக இருந்தார். ஓகேங்களா. பட் வந்து இந்த குழுவுக்கு இவர் தான் தலைவர். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், 8வது நாடாளுமன்ற சபை நடத்தை விதிக்குழு, வழிகாட்டும் குழு, இந்திய தேசிய கொடிக்கான தற்காலிக குழு. ஓகேங்களா. ஸோ இதுக்கெல்லாம் யார் வந்து தலைமை வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா. ஸோ இவர் தான் நிர்ணய சபையின் தலைவராகவும் செயல்பட்டார். அதுபோக இத்தனை குழுவுக்கும் வந்து அவர் தான் தலைவராகவும் இருந்தார். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற சபைக்குழு. ஓகேங்களா. இதுக்கு யார் தலைமை வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா போகராஜு பட்டாபி சீதாராமையா. ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து இந்த குழுவுக்கு தலைவராக இருந்தார். ஓகேங்களா. அடுத்தது மொழிக்குழு. இந்த மொழிக்குழுவுக்கு யார் தலைமை வச்சார்? மோடிரி சத்யநாராயணன். ஓகேங்களா. லாஸ்ட் 13வது முக்கியமான குழு அரசியலமைப்பு மன்றம் செயல்பாட்டு குழு. ஓகேங்களா. அரசியலமைப்பு மன்றம் செயல்பாட்டு குழுவுக்கு யார் வந்து தலைமை வச்சது? ஜிவி மாவலங்கர். ஓகேங்களா. இந்த ஜிவி மாவலங்கர் தான் நம்மளுடைய சுதந்திர இந்தியாவோட பார்லிமெண்ட்டோட முதல் சபாநாயகர். ஓகேங்களா. முதல் சபாநாயகர் இந்த ஜிவி மாவலங்கர் தான். ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து முதல் சபாநாயகராக இருந்தார். ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 60 நாடுகள். ஓகேங்களா. ஸோ இந்த குழுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 60 நாடுகள், அதாவது இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு, ஸோ இந்த மாதிரி வந்து அயர்லாந்து, இந்த மாதிரி நாடுகள்லாம் போய் அவங்களுடைய அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை அதிலேருந்து முக்கியமான விஷயங்கள் எடுத்து நம்ம வந்து அமைச்சிக்கிட்டது. ஓகேங்களா. ஸோ இப்போ அமெரிக்காவிலேருந்து நம்ம என்னென்ன விஷயம் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா பிரியாம்பிள்ன்ற அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம், அடிப்படை உரிமை அதிலேருந்து எடுத்திருக்கோம், நீதித்துறை எடுத்திருக்கோம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி குடியரசுத் தலைவருக்கான பதவி நீக்கம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்தது தான். ஓகேங்களா. இங்கிலாந்து இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. ஓகேங்களா. ஒற்றை குடியுரிமைன்ற விஷயத்தை வந்து நம்ம இங்கிலாந்து அரசமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்துக்கிட்டது தான். ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த இறையாண்மை பற்றி பார்க்கும்போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2 இது சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. தனி மனித இறையாண்மை ப்ளஸ் வந்து பொது இறையாண்மை அப்படின்ட்டு. அந்த 3வது இறையாண்மை வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற இறையாண்மைன்னு சொல்லியிருந்தீங்களா. அந்த பாராளுமன்ற இறையாண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து இங்கிலாந்து பார்லிமெண்ட். ஓகேங்களா. ஸோ அதோட உச்சபட்ச அதிகாரன்றது அந்த பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை அந்த நாட்டோட அரசியல் ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலாந்து பார்லிமெண்ட்டை தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க தான் வந்து அவங்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் அந்த பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்லாம் வந்து நம்ம அயர்லாந்தோட அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்துக்கிட்ட விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இது முழுக்க நாட்டோட குடிமக்களின் நன்மைக்காக. ஓகேங்களா. ஸோ எல்லா வகையிலையும் நிர்வாகம், மக்களுக்கு, நீதித்துறை, ஸோ எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு சமதர்ம பாகுபாடு இல்லாமல் வந்து செயல்படணும் அப்படின்ற விதத்துலையும், எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு தொந்தரவு ஏற்பட்டாலும் அவனுக்கு நீதி கிடைக்கணும், சமநீதி கிடைக்கணும் அப்படின்ற அடிப்படையிலையும் ஓகேங்களா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்போட வரலாற்று பின்னணி ப்ளஸ் வந்து அது உருவான விதம். ஓகேங்களா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்புடைய வரலாற்று பின்னணியும், இந்திய அரசியலமைப்பு உருவான விதத்தையும், அதில் இருந்த குழுக்களை பற்றியும், நம்மளுடைய அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகளை பற்றியும், எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன விஷயம் நம்ம எடுத்தோம் அப்படின்றத பற்றியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா, அடிப்படை உரிமை என்ன, நம்ம இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, ஸோ நீதித்துறை பற்றி, ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஸோ தேங்க்யூ, பை.